மதுரையில் குளிப்பதற்காக கட்டிலின் அருகே வைத்திருந்த வெந்நீர் வாளிக்குள் தவறி விழுந்து படுகாயமடைந்த 7 மாத பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். மதுரை மாநகர் மாடக்குளம் மெயின் ரோடு பகுதியில் உள்ள கந்தன் சேவை தெருவை சேர்ந்தவர் சேதுபதி விஜயலட்சுமி. இத்தம்பதியினருக்கு 7 மாதத்திற்கு முன்பாக பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. சேதுபதி பரமக்குடியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அக்டோபர் 27ஆம் தேதி விஜயலட்சுமி தனது ஏழு மாத பெண் குழந்தையை வீட்டில் உள்ள கட்டிலில் தூங்க வைத்திருக்கிறார். அப்போது கட்டிலின் அருகிலேயே குளிப்பதற்காக அருகில் உள்ள மின்சார இணைப்பின் உதவியுடன் வாட்டர் ஹீட்டர் மூலம் தண்ணீரை சுட வைத்துவிட்டு சமையல் அறையில் விஜயலட்சுமி சமைத்துக் கொண்டிருந்திருக்கிறார். அப்போது கட்டிலில் படுத்திருந்த குழந்தை திடீரென திரும்பி படுத்த போது கட்டிலில் இருந்து தவறி சுடுதண்ணீர் வாளிக்குள் குப்புற கவிழ்ந்து விழுந்திருக்கிறது. இதனால் குழந்தை வேதனையில் அழுத குரல் கேட்டு பதறியடித்து ஓடி சென்ற தாய் விஜயலட்சுமி குழந்தையை வாளியில் இருந்து மீட்டிருக்கிறார். அப்போது சுடுதண்ணீரில் மூழ்கியதால் குழந்தைக்கு தலை முதல் மார்பு வரை கடுமையான காயம் ஏற்பட்டிருந்த நிலையில் குழந்தையை உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். இந்த நிலையில் சிகிச்சையில் இருந்த 7 மாத குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறது. இது குறித்து SS காலனி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மதுரையில் 7 மாத குழந்தையின் தாயார் குளிப்பதற்காக வைத்திருந்த சுடுதண்ணீரில் குழந்தை தவறி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.